இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஒரு கோல்டு செயினை இந்த பொண்ணுக்கு கிஃப்டா தரான். ஆனா இந்த பொண்ணு அந்த கோல்டு செயினை எடுத்துட்டு போய் ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டு கிட்ட தரா. இதுனா எதுக்கு, இது எப்படி வாங்கினு கேட்கும் போது, எங்க வீட்டுல காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட குடுக்கறப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உனக்காக இந்த செயினை வாங்கினேன்னு பொய் சொல்றா. இதனா கேட்ட அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ ஃபீஸ் கட்டுன்னு சொல்றான். அந்த பணத்தையும் இவ வாங்கிக்கிட்டு அவன் கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறா. அந்த பணத்தை எடுத்துட்டு ஒரு புது மொபைல் வாங்கி அதை பாய் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட்டு அவன் கூடயும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தி பணத்தை வாங்கி செலவு பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பணத்தை திருடி அந்த திருடின பணத்தை வச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு அழகான சாரி வாங்கி தரான். ஆனா இந்த பொண்ணு சாரினா கட்டினதுக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட சாரி எப்படி இருக்குன்னு கேக்குறா. இவ முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தப்ப ஷாம்பு வேணும்னு கேப்பா. அதுக்கு அந்த கடைக்காரரு ஒரு ஷாம்பு டப்பாவை எடுத்து கொடுப்பாரு. இவ கிட்ட பணம் இல்லாதனால அந்த ஒரு ரூபா ஷாம்பை வாங்கிட்டு போவா. இப்ப இவகிட்ட அந்த பணம் இருக்கிறனால அந்த ஷாம்பு டப்பாவே வாங்கிட்டு போறா. இவ இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறதே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு பொண்ணு மூலியமா தெரிஞ்சிருது. அதனால அந்த ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட இவரும் மீட் பண்ணி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான போட்டு அவளை ஆத்தாங்கரைக்கு வர சொல்றாங்க. அங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் எப்பவும் நடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற ரெண்டு பேருமே இன்னும் நீ எங்களை ஏமாத்ததான் பாக்குறியான்னு இவளை போட்டு நல்லா அடிச்சிடுறானுங்க.